சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம், கோவக்காய் பொரியல், அப்புறம் ரசம் தான் செய்ய போகிறேன். இந்த ரசத்துக்கு வந்து கோவக்காய் பொரியல் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து அயன் கடாயில் தான் செஞ்சுருந்தேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து செஞ்சுருந்தேன். கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் டேஸாக எனக்கு பிபி வந்து கொஞ்சம் லோவான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் சாதம் வடிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து டாக்டர்ஸ் வந்து இது தான் சொல்லியிருந்தாங்க. மணி ஒரு 2 o'clock இருக்கும். லஞ்சுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேக்ரவுண்டில் குட்டி பாப்பா கத்திக்கிட்டே இருக்காங்க. நானும் தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். மேடம் தூங்குற மாதிரி இல்லை. ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன். மணி பார்த்தா 4 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டேபிள் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மீஷோவில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாமே வந்துருந்தது. அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி டே எங்களுக்கு